இன்னொரு ஒரு பகுதியை எடுத்து எஸ்கே ப்ரொடக்ஷனில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டேஜை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி டேலண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ அது நெக்ஸ்ட்டு ஒரு புது டேலண்ட், ஒரு புது இயக்குனரை நாங்கள் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த படம் அந்த நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. அவரை மட்டும் இந்த ஸ்டேஜில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட 10வது திரைப்படம், அதை இயக்க போகிற புதுமுக இயக்குனர். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் உடைய 10வது படத்தின் டைரக்டர் அம்மாமுத்து சூர்யா. அவர் தான் நெக்ஸ்ட் எஸ்கே ப்ரொடக்ஷனில் லான்ச் ஆகிற டைரக்டர். இவர் தான். இருந்தாலும் ஃபோட்டோவில் கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், இல்லை இந்த படம் வந்து ஃபேமிலி லேடிஸ் அவங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணோம். அடுத்த படம் வந்து ஒரு யூத்துக்கான அவங்கள பற்றின ஒரு படமாக இருக்கும், ஒரு யூத்ஃபுல் என்டர்டெய்னராக இருக்கும். ஒரு ஃபைனல் ஸ்கிரிப்ட் இப்போ அவர் எழுதிட்டு இருக்காரு. அது முடிச்சதுக்கப்புறம் காஸ்ட் யார் பண்ண போகிறா என்னன்றதை ஒன்று ஒன்றா அனௌன்ஸ் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்டேஜில் சொல்லணும்னு தோணுச்சு, ஏன்னா இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்த்து தான் இது வாய்ப்பையும் சாத்தியப்படுத்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அங்கே சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எதாவது சொல்லணுமா? வேணாமா? தேங்க்யூ. படத்தோட ஆடியோ லான்ச் சக்ஸஸ் மீட்டில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் புரியுது. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள்.